வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. டேய் என்னடா சொல்ற? நீ உடனே கிளம்பி வருவ ஏதாவது பண்ணலான்னு நினைச்சேன். டேய் என்னதான் நீ வக்கீல் அனுப்பினாலும் நீ கூட இருக்க மாதிரி வருமாடா? நீ கொஞ்சம் வர பாருடா. என்ன சொல்ற நீ? இந்த நேரத்துல கூட வரமாட்டேன்னா எப்படி? சரி நீ வை நான் வைக்கிறேன்னு கமலா போன்ல பையன்கிட்ட பேசிட்டு வைக்கிறாங்க. மயுவும் ராதிகாவும் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராதிகா உடனே கிளம்பி வர முடியாதுன்னு சந்துரு சொல்றான். வேணும்னா வக்கீல ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்றான். சரி நீ வரியா போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துடலாம் ஸ்டேஷன்ல அப்படின்னு கமலா கேட்க ராதிகா கோபத்திலேயே அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ அமைதியா உட்கார்ந்துருக்கிற? ஏதாவது சொல்லுன்னு கமலா கேட்க என்ன பேச சொல்ற? நான் என்ன பேசணும்னு ராதிகா கேக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது உன் புருஷன். அத பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையாடி அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அவரு என்ன பத்தி கவலைப்பட்டாரா? அவரை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்னு ராதிகா கேக்குறாங்க. அத பத்தி பேசுற நேரமா இது? மாப்பிள்ளைய முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கமலா சொல்ல, டாடி ஜெயிலுக்கு போயிருவாரா மம்மி அப்படின்னு மயு கேக்குறாங்க. உங்க அம்மா இப்படி எனக்கு என்னன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தா அதுதான் நடக்குங்கிறாங்க கமலா. மயு நீ ரூமுக்கு போ, உள்ள போ அப்படின்னு ராதிகா சொல்ல மயு எழுந்து உள்ளர போயிடுறாங்க. எழுந்திருக்கிற ராதிகா, ஏம்மா இதெல்லாம் தேவையா? கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பாரா அப்படின்னு ராதிகா கேட்க அவர் ஏதோ கோவத்துலன்னு சொல்றாங்க கமலா. அப்படி என்னம்மா கோவம்? கோவம் வந்தா எல்லாமே மறந்துருமா? அவர் என்ன 20 வயசு பையனா? எடுத்தோம் கவுத்தோன்னு யோசிக்காம பண்றதுக்கு இத்தனை வயசாயிடுச்சுல, வயசுக்கான பக்குவம் வேண்டாமா? அவருக்கு இப்படி ஒரு முகம் இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா நான் அவரை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். முதல்ல கல்யாணம் பண்ணுனது ஒரு குடிகாரன, அடுத்தது கல்யாணம் பண்ணது ஒரு கொலைகாரனையான்னு ராதிகா கேக்குறாங்க. ஏய் வாய மூடுறி, நீயே அவரை கொலைகாரன் அது இதுன்னுகிட்டு எல்லாத்துக்கும் அந்த பாக்யாவ சொல்லணும். அவதான் சும்மா இருந்த மாப்பிளைய கோவப்படுத்தி கோவப்படுத்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா. மாப்பிள்ளை இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே அவதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு கமலா சொல்றாங்க. நீ ரெஸ்டாரண்ட் நடத்தி அதுல யாராவது இப்படி பண்ணியிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? இல்ல அவரு கிளவுட் கிச்சன்ல யாராவது இப்படி பண்ணியிருந்தா அவர்தான் சும்மா இருந்திருப்பாரான்னு ராதிகா கேக்குறாங்க கோவமா. ஏய் இந்த நியாயத்தெல்லாம் அப்புறம் கூட பேசிக்கலாம். முதல்ல மாப்பிள்ளை போய் கூட்டிட்டு வர வழியை பார்க்கலாம் வா அப்படின்னு கமலா சொல்ல, தப்பு பண்ணாருல அனுபவிக்கட்டும்னு ராதிகாவும் சொல்றாங்க. நான் ஸ்டேஷன் வாசல்ல அவருக்காக வந்து நிக்க மாட்டேன். அவரு பண்ண கேவலமான வேலைக்கெல்லாம் என்னால கூட நிக்க முடியாது அப்படின்னு ராதிகா சொல்ல, ராதிகா அப்படின்னு கெஞ்சலா கூப்பிடுறாங்க கமலா. ஏன் ஊர்ல அவங்க குழந்தை யாருமே தனியா வளர்க்கலையா என்ன? அதே மாதிரி நானும் மயுவை வளர்த்திருக்கணும். மயுவோட நிம்மதியா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இந்த ஆள போய் கல்யாணம் பண்ணினேன்ல, அதான் நான் பண்ண பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்புன்னு கோபமா கத்துறாங்க ராதிகா. பாக்யா வீட்ல அதிர்ச்சியா நிக்கிற பாக்யாவோட கைய பிடிக்கிறாரு எழில். அம்மா சாரிம்மா, எனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. நீ என் கூட நிக்க கூடாதுன்னு சொல்லிட்ட. இப்படி ஒரு நாள் வரும்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருன்னு கண்ணீர் விட்டு கதறாரு. அழுதுட்டு இருக்க எழிலோட கைய பிடிச்சி பரவாயில்ல விடுடா அப்படின்னு பாக்யா சொல்ல, பூஜை ஆரம்பிச்சதுல இருந்து முடியிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பத்தி தாம்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்க நீ இல்லாத வழிய நான் அனுபவிச்சுக்கிட்டே தாம்மா இருந்தேன் அப்படின்னு எழில் அழுதுகிட்டே சொல்ல, எனக்கு புரியுதுடா எழிலு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி இனி பேச வேண்டாம் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. நேத்து வீட்டுக்கு போனதும் அமிர்தா என்ன கேட்டா, அம்மாவை வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீயே அங்க நின்ன, படமும் வேணாம் ஒன்னும் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்திருக்க வேண்டியதுதானேன்னு சொன்னான். முதல்ல நீ இருக்க முடியாத இடத்துல நடக்கிற எந்த நல்லதும் எனக்கு வேணான்னு தாம்மா நினைச்சேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வரலான்னு தாம்மா நினைச்சேன். ஆனா மனசோட இன்னொரு ஓரத்துல நான் வேற மாதிரி நினைச்சேம்மா. நான் மட்டும் இந்த படத்தை பண்ணிட்டேன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். எனக்கு அடுத்தடுத்து நிறைய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். உன்னை நல்லா பாத்துக்க முடியுமா? அதுக்காகவாவது இந்த படத்தை பண்ணிரலான்னு யோசிச்சேம்மா. சாரிம்மா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருன்னு கை கூப்பி தலை குனிஞ்சு அழுதுட்டு இருக்காரு எழிலு. இத பாக்குற செடியனும் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. டேய் இதோ பாரு, நீ மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ பூஜைக்கு வரவேணான்னு சொன்னது எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா நீ நினைச்சது நடக்க போகுதுல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். தேவையில்லாம நீ மனசு போட்டு குழப்பிக்காத, சந்தோஷமா படம் பண்ணு. நல்லா இரு, எனக்கு அது போதும் எழில் அப்படிங்கிறாங்க பாக்யா. புள்ளைங்க நல்லா இருக்கிறத பாக்குற விட ஒரு அம்மாவுக்கு வேற என்னடா சந்தோஷம் இருக்க போகுது? வருத்தப்படாத அப்படின்னு பையனை கன்சோல் பண்றாங்க பாக்யா. எல்லாரும் அங்கங்க நின்னுட்டு இருக்க, உட்காருங்க நீங்க உட்காருங்க, நான் போய் எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன்னு பாக்யா திரும்ப பாக்யான்னு கூப்பிடுறாங்க ஈஸ்வரி. பாக்யா கிட்ட இன்னும் கோபி விஷயத்த பத்தி பேசி முடிக்கலையே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாட்டி அதான் பேசி முடிச்சிட்டோம்ல. அந்த ஆள் எவ்வளவு பெரிய கேடி, எவ்வளவு மோசமா யோசிப்பாரு, பெத்த பிள்ளைங்களையே எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருச்சுலன்னு கேக்குறாரு எழிலு. டேய் நான் உன்கிட்ட பேசல,
நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டா மட்டும் பதில் சொல்லு நீ சரியா அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவெடுக்கிற விஷயம் இல்ல இது. கோபி மேல புகார் குடுக்கறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட பேசி இருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. பாட்டி, நீங்க திரும்ப திரும்ப ஆன்ட்டிய ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்னு ஜெனி சொல்ல, பாட்டி ஜெனிய பாக்குறாங்க. ஜெனி, நீ பேசாம இருங்கறாரு செழியன். ஜெனி, நீ இரு நான் பேசிக்கிறேம்மாங்கறாங்க பாக்யாவும். உங்களுக்கு இன்னமும் அவரு பண்ணது பெரிய விஷயமாவே தெரியலையா அப்படின்னு பாக்யா ஈஸ்வரி கிட்ட கேட்க, தெரியுது பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அவரு பண்ணினது கிரிமினல் வேலை. மறுபடியும் நான் உங்ககிட்ட கேக்குறேன், அன்னைக்கு யாருக்காவது உயிர் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? யாராவது ரெஸ்டாரண்ட்ட அடிச்சு உடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்ல இருந்த கோவத்துல என்ன அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் ஜெயிலுக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? உங்களுக்கு இதெல்லாம் விஷயமாவே தெரியலையா? அந்த கோபிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் விசாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போனது மட்டும்தான் உங்களுக்கு விஷயமா தெரியுதா அத்த? அப்படின்னு பாக்யா ரொம்ப கோவமாவே கேக்குறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அவன் செஞ்சது தப்புதான். அவன நீ கண்டிச்சிருக்கணும். இல்ல என்கிட்ட சொல்லியாவது கண்டிச்சிருக்கணும். அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஓ கண்டிச்சா திருந்திடுவாரா அவரு? உடம்பு முழுக்க பகையும் பழிவாங்குற எண்ணமும் இருக்கிற ஒருத்தர அவ்வளவு ஈஸியாலாம் திருத்த முடியாத அத்தன்னு பல்ல கடிச்சிட்டு பாக்யா சொல்றாங்க. ஐயோ பாக்யா, உனக்கு புரியலன்னு ஈஸ்வரி சொல்ல வர, திருத்துங்கன்ற மாதிரி கைய காட்டுற பாக்யா, உங்களுக்கு தான் புரியல அத்த. பிரச்சனை முடிஞ்சு ரெஸ்டாரண்ட்ட ஓபன் பண்ணதுக்கு அப்புறமும் ஆளுங்க யாரும் வரவே இல்ல. வர்றவங்களும் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமா நம்பி சாப்பிடலாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரோட நம்பிக்கையும் கிட்டத்தட்ட போயிடுச்சு. இப்படியே போனா ரெஸ்டாரண்ட்ட மூடிட்டு நான் வீட்லயே தான் உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, கோபி மேல புகார் கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? பிரச்சனைய தீர்க்கறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு பாக்யா. என்கிட்ட பேசி இருந்தா நான் சொல்லியிருப்பேனே. அதை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நீ போயிருக்க கூடாது அப்படின்னு ஈஸ்வரி மறுபடியும் சொல்றாங்க. நான் நியாயமா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் மனசு அறிஞ்சு நான் எந்த தப்புமே பண்ணல. அத மக்களுக்கு நான் தெரியப்படுத்தணும். கூடவே தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனையும் கிடைக்கணும். அதனால தான் நான் கோபி மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்தேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தோணவே இல்ல. அதுவும் கோபி விஷயத்துல நான் பண்ணது 100% சரிதான் அத்த. உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு பாக்யா கோவமா சொல்லி முடிக்க, எதுவுமே பேசாம ஈஸ்வரி தன்னோட ரூமுக்குள்ள போறாங்க. அம்மா, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. பாத்துக்கோன்னு சொல்லிட்டு செடியன் அங்க இருந்து போயிடுறாரு. எனக்கு உன்னை பிடிக்கலம்மா, சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற இனியாவும் அங்கிருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. இல்ல நாங்க பாத்துக்கிறோம், அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க சார். சரிங்க சார், சரிங்க நான் கான்ஸ்டபிள் அனுப்பி வைக்கிறேன் ஓகேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அவர் எதிர்த்தால கோபி உட்கார்ந்து இருக்காரு. தோ ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்ல நடந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிதானே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, நீங்க என்ன எவ்வளவு தடவை இந்த கேள்வியை கேட்டாலும் என்கிட்ட இருந்து வர்ற ஒரே பதில் இதுதாங்க சார். நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க சார் அப்படின்னு கோபி சொல்றாரு. அப்ப ஏன் உங்க முன்னாள் மனைவி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, வேற என்னங்க சார், பொறாம, ஜெலஸ். சார், நான் அவங்க கூட வாழ்ந்த டைம்ல எனக்கு நிம்மதியே இல்லைங்க சார், சந்தோஷமே இல்ல. இப்ப நான் கொஞ்ச நாளா 2வது கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அது பொறுக்கலங்க சார். நம்ம புருஷன் நம்மள விட்டு போயிட்டு சந்தோஷமா வாழ்றாரேன்னு வயித்தெரிச்சல். அதான் அவ பண்ண குத்தத்துக்கு என் மேல பழிய போடுறா. நியாயமா பார்த்தா அவ பண்ணுன அந்த கிரிமினல் வேலைக்கு ரெஸ்டாரண்ட்ட 3 நாள் தாங்க சார் சீல் வச்சாங்க. 3 நாள் பண்ணியிருக்க கூடாது. பெர்மனன்ட்டா அந்த ரெஸ்டாரண்ட்டையே சீல் வச்சிருக்கணுங்க சார். அதுவும் இல்லாம அவள அரெஸ்ட் பண்ணி ஒரு 10, 15 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணுங்க சார் அப்படின்னு கோபி சொல்ல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்கங்கறாரு இன்ஸ்பெக்டர். அதானுங்க சார் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் கொடுத்துட்டு தானே இருக்கேன். நான் மறுபடியும் சொல்றேன், உண்மையிலேயே இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த லிங்க்குமே இல்லைங்க சார். நான் ஒரு நல்ல ஹானஸ்டான பிசினஸ் மேன் சார். அவளை விட பெட்டரா நான் இந்த பிசினஸ நடத்திக்கிட்டு இருக்கேங்க சார். சார், அது மட்டும் இல்லைங்க சார், நான் எம்பிஏ குவாலிஃபைடு கோல்டு மெடலிஸ்டுங்க சார். இந்த மாதிரி ஒரு சீப்பான வேலையெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுங்க சார். அந்த லேடி குடுத்திருக்காங்கல்ல கம்ப்ளைண்ட், அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க சார். சார் ப்ளீஸ், நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லியாச்சு. என்ன வீட்டுக்கு அனுப்புங்கங்க சார். நீங்க வீட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் நான் அதோட விட்டுற போறது கிடையாது. ஒரு நல்ல வக்கீலா பார்த்து அந்த பாக்யலட்சுமி மேல மான நஷ்ட வழக்கு போட போறேங்க சார் அப்படின்னு கோபி சொல்லிக்கிட்டே இருக்க, அப்படியே நிதானமா கேட்டுக்கிட்டே இருக்காரு இன்ஸ்பெக்டர். இருங்க இருங்க, முதல்ல விசாரணை முடியட்டும். அப்புறம் வீட்டுக்கு போறது, கேஸ் போடுறத பத்தி எல்லாம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் அதான் எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லைங்க சார். இன்னும் என்ன சொல்லணும், எதுக்கு என்ன உட்கார வச்சிட்டு இருக்கீங்க சார்? என்ன வீட்டுக்கு அனுப்பலாம் இல்லைங்க சார் அப்படின்னு கோபி கேட்க, கான்ஸ்டபிள் அவரை கூட்டிட்டு வாங்கங்கிறாரு இன்ஸ்பெக்டர். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற கோபி, சார் வேலையெல்லாம் இருக்கு, கிளவுட் கிச்சன்ல ஒர்க் இருக்குங்க சார். எப்ப சார் வீட்டுக்கு அனுப்புவீங்கன்னு கேக்குறாரு. என்னங்க சார் இவ்வளவு சொல்லி என்னைய தேவையில்லாம உட்கார வச்சிருக்கீங்களேங்க சார்.
அப்படின்னு கோபி கேட்டுட்டு இருக்க கான்ஸ்டபிள் செஃப் ஆனந்த கூட்டிட்டு வராரு. சார் அப்படின்னு கான்ஸ்டபிள் சல்யூட் அடிக்க நீங்க போங்கங்கிறாரு இன்ஸ்பெக்டர். இவரை தெரியுமான்னு ஆனந்த காமிச்சு கேமிக்க, ஆ இவரை தெரியுங்க சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா வேலையை விட்டு கொஞ்ச நாள் ஆச்சுங்க சார். ஒரு 2-3 மாசம் ஆச்சு. இப்ப எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு தெரியாதுங்க சார் அப்படின்னு கோபி சொல்றாரு. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா இவர் சொல்றது வேற மாதிரி இருக்குங்கிறாரு இன்ஸ்பெக்டர். என்ன என்ன வேற மாதிரி இருக்கு, என்னை பத்தி என்ன சொன்னாரு அப்படின்னு கோபி கேட்க, நீங்க சொல்லிதான் இவரு ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போனதாவும் உங்க பேச்ச கேட்டுதான் பிரியாணில கெட்டுப்போன இறைச்சிய கலந்தாதாவும் சொல்றாருங்கிறாரு இன்ஸ்பெக்டர். வாட்? என்ன சார் அபாண்டமா பழி போடுறீங்க? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்னு எழுந்து நின்னு கேக்குறாரு கோபி. என்ன அனந்த், நானா உங்ககிட்ட சொன்னேன் அப்படி? என்ன இது இப்படி வாய்க்கூசாம இப்படி ஒரு பொய்ய சொல்றீங்க? ஓ, அந்த பொம்பளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா, அதை அப்படியே வந்து இங்க ஒப்பிக்கிறீங்க அப்படிதானே? அவதான் ஏதோ பொறாமையில பண்றானா, நீங்களும் அவ கூட சேர்ந்துட்டு இப்படி அபாண்டமா பழி போடுறீங்கன்னு கோபி கோபமா கேக்குறாரு. சார், நடந்த பிரச்சனைக்கும் பாக்யா மேடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க சார். இவர் பேச்சு கேட்டுதான் நான் பாக்யா மேடத்துக்கிட்ட வேலைக்கு போனேன் அப்படின்னு ஆனந்த் சொல்ல, ஐயோ நோ 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 சார் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க, இவர் பேச்ச கேட்டுதான் நான் பிரியாணில கெட்டுப்போன இறைச்சிய கலந்தேன். நான் பண்ண தப்பு என் குழந்தைக்கே விபரீதமா வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆனந்த் சொல்ல, கோவமா எழுந்திருக்கிற இன்ஸ்பெக்டர், உங்க குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா தான் நீங்க கவலைப்படுவீங்க. மத்தவங்க வீட்லயும் ஆளுங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. அத பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது அப்படிதானே அப்படின்னு எழுந்து நின்னு இன்ஸ்பெக்டர் கோபமா ஆனந்த் கிட்ட கேட்க, தப்புதாங்க சார், பெரிய தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க சாருங்கிறாரு ஆனந்த். சார் என்ன சார் நடக்குது, என்ன சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. குழப்பமா இருக்குங்கன்னு கோபி சொல்ல, புரியாதுங்க. உங்களுக்கு எதுவுமே புரியாது. உங்களுக்கும் உங்க முன்னாள் மனைவிக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தா அத நீங்க பேசி தீர்த்துக்கணும். அத விட்டுட்டு நீங்க மத்தவங்க உயிரோடெல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கோபமா கத்த, சார் நான் ஒரு பக்கா ஜென்டில்மேன் சார். இந்த ஆள் சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரியோ என்னால யோசிக்க கூட முடியாதுங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அப்படியா, அப்போ நாங்க உங்க மேல எஃப்ஐஆர் போடுறோம். உங்களால எந்த அளவுக்கு யோசிக்க முடியும்னு கோர்ட்ல வந்து சொல்லுங்கங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார் அப்படின்னு அதிர்ச்சியாகிற கோபி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருக்க பெஞ்சில உட்கார்ந்துருக்காரு. செந்தில் வர்றாரு. தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்க கோபிய பார்த்துட்டு சங்கடமா இன்ஸ்பெக்டர் கிட்ட வர்ற செந்தில், வணக்கம் சாருங்கிறாரு. சார், கோபியோட ஃப்ரெண்டு நானு, அவர்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டுமாங்க சார் அப்படின்னு கேட்க, ஓகேன்றாரு அவரு. ஓக் தேங்க்யூங்க சார்ன்னு சொல்லிட்டு கோபி கிட்ட போறாரு செந்தில். கோபி கிட்ட வந்து உட்கார்ற செந்தில் அவர் முதுகுல கைய வைக்க நிமிர்றாரு கோபி. டேய் கோபி, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த ரிவெஞ்ச் பிளான்லாம் வேண்டான்னு சொல்லி. நீ தான் கேட்கவே இல்லையேடான்னு அவர் வருத்தத்தோட சொல்ல, டேய் இத சொல்லி காட்டி குத்தி காமிக்க தான் ஸ்டேஷனுக்கு வந்தியா அப்படின்னு கோபி பல்ல கடிச்சிட்டு கேட்க, அது இல்லடா கோபி அப்படின்னு செந்தில் சொல்றாரு. என் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர். செஃப் இருக்கான்ல, துரோகி பச்சோந்தி ஆனந்த் பையா, அவன் அப்ரூவரா மாறிட்டான்டா. எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அடுத்ததுன்னு கை ரெண்டையும் விலங்கு போட்ட மாதிரி காமிக்கிறாரு கோபி. அடுத்து கஸ்டடியில எடுத்து என்கொயரி பண்ண போறாங்க அப்படின்னு கோபி சொல்ல, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாத சரியா? நான் அட்வொகேட் கிட்ட பேசியிருக்கேன், ஜாமீன் வாங்கிடலாம் சரியா அப்படின்னு செந்தில் சொல்ல, சீக்கிரமா சீக்கிரமா அவர்கிட்ட பேசிட்டு என்ன ஆன்டிசிபேட்டிங் பெயில்ல எடுக்க பாரு. இங்க நான் ஒரு நாள் கூட இருக்க கூடாதுடா ப்ளீஸ். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வெளியே எடுக்க பாருடா. நான் சீக்கிரமா இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு கோபி படபடப்பா சொல்ல, நான் பாத்துக்கிறேன்டா, பயப்படாத, ரிலாக்ஸ், ஒரு நிமிஷம் இருங்கிறாரு அவரு கால் வர செந்தில். டேய் பேசிட்டு வந்துடுறேன்னு போன காதுல வச்சுட்டு செந்தில் வெளியே போறாரு. கோபி ஒரே டென்ஷனா படபடப்பா உட்கார்ந்து இருக்காரு. கிச்சன்ல பாக்யாவும் அவங்களுக்கு ரைட் சைடுல எழிலும் லெஃப்ட்ல அமிர்தாவும் உட்கார்ந்து இருக்காங்க. டேய் நீ எதுக்கு அவரை பார்க்க போன அப்படின்னு பாக்யா கேட்க, எனக்கு அவர் மேல அவ்வளவு கோவம். சி, படு கேவலமா இருக்காருமா அந்த ஆளு. நீ செஞ்சதுதாம்மா கரெக்ட். யாரு என்ன சொன்னாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை நீ வாபஸ் வாங்கவே வாங்காத. நானும் இன்னைக்கு ப்ரொடியூசரை போய் பார்க்க போறேம்மா. நான் படம் பண்ணலன்னு சொல்ல போறேன்னு எழில் சொல்றாரு. டேய் ஏன் இப்படி சொல்ல போறேன்னு பாக்யா அதிர்ச்சியா கேக்குறாங்க. எனக்கு அவர் மூலமா கிடைக்கிற சான்ஸ் வேண்டாமான்னு எழில் சொல்றாரு. டேய் அப்படிலாம் சொல்லாத எழிலு, இந்த சான்ஸுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கங்கிறாங்க பாக்யா. அம்மா, பண்ண போற படத்தை பத்தி நினைச்சாலே அந்த ஆள் முகந்தாமா என் முன்னால வந்து நிக்குது. நான் இந்த படத்தை பண்ணலமா அப்படின்னு எழில் சொல்ல, எழிலு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க கூடாது அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. அம்மா நான் அவசரம்லாம் படலமான்னு எழில் சொல்ல, இல்ல நீ அவசரம் தான் படுற, நீ நிதானமாவே இல்லங்கறாங்க பாக்யா. அம்மா நான் நிதானமா தாம்மா இருக்கேன்னு எழில் சொல்றாரு. சரி, அப்ப நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு. இப்ப நீ இந்த படம் பண்ண மாட்டேன்னு சொன்ன என்ன ஆகும் அப்படின்னு பாக்யா கேட்க, அவ்வளவுதான், இதுக்கு மேல படம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மூடிட்டு வேற வேலையை பார்க்க வேண்டியதாங்கிறாரு எழிலு. நீங்க ஏங்க அப்படி ஒரு முடிவெடுக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு வேற சான்ஸே கிடைக்காதா அப்படின்னு அமிர்தா கேட்க, முதல் படமே சொதப்பல், அப்புறம் படமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடை, அடுத்த ப்ரொடியூசர் கடைசி நேரத்துல பார்த்து படத்துல இருந்து தூக்கிட்டாரு, அதுக்கு அடுத்த படம் பூஜையோட நின்றுச்சுன்னா யாரு திரும்ப சான்ஸ் கொடுப்பாங்க?
ராசி இல்லாதவன் சொல்லி என்ன ஓரங்கட்டிருவாங்க. ஆஹா! ஆனா அத பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்ல. கையில என்ஜினியரிங் டிகிரி இருக்கு. அத வச்சு நான் வேற ஏதாவது வேலைக்கு போயிடுவேன். அப்படின்னு எழில் சொல்றாரு. சரி, நீ இந்த படம் பண்ணினா என்ன ஆகும்னு பாக்யா கேக்குறாங்க. சொல்லுடா அப்படின்னு பாக்யா கேட்க, என் லைஃபே மாறிடும். என் லைஃப் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட லைஃபும் மாறிடும். என்னோட லட்சியத்த நான் அடைய முடியும். உன்ன, நிலாவ, அமிர்தாவ எல்லாரையும் நல்லா பாத்துக்க முடியுமா? பாட்டி ஆசைப்பட்ட மாதிரி இன்னொரு குழந்தை கூட பெத்துக்க முடியும். எல்லாரும் நிம்மதியாவும் இருக்க முடியும். அப்படின்னு ரொம்ப கண்ணுல சந்தோஷம் என்ன சொல்றாரு எழிலு. அப்போ இந்த படத்த நீ பண்ணு அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா அப்படிங்கிறாரு எழிலு. இந்த படம் பண்ணா உனக்கு நிறைய நல்லது நடக்கும். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு முற்றுப்புள்ளி விழும். இந்த படத்த நீ பண்ணு எழிலு அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா இது அவரு மூலமா வந்த வாய்ப்புமா அப்படின்னு எழில் சொல்றாரு. இருந்தா என்ன? என்ன அவரு யாரு? உன் அப்பா தானே? புள்ளைங்களுக்கு நல்லது பண்றது அப்பாக்களோட கடமை தான். அப்படி அவரு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னு நினைச்சுக்கோங்கறாங்க பாக்யா. சரிம்மா, நீ சொல்றத கேட்டு நான் இந்த படத்த பண்றேன்னு வச்சுக்கோ. அவரு சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறியா? இந்த படம் முடியற வரல ஏதாவது ஒரு குடைச்சல் எனக்கு குடுத்துக்கிட்டே இருப்பாருங்கிறாரு எழில். டேய், அவரு இன்னுமே போலீஸு, கோர்ட்டு, கேஸ்ன்னு அலைஞ்சுகிட்டே இருப்பாரு. உனக்கு குடைச்சல் குடுக்கறதுக்கு அவருக்கு நேரமே இருக்காது. அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க பாக்யா. மீதி என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.